அது போய் தகுதியான நபர்களுக்கு போய் வந்து சேரணும். உண்மையாவே பசி இருக்கிறவங்களுக்கு நீங்க அன்னதானம் போட்டீங்கன்னா, அதுல வந்து ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நான் இதுக்கெல்லாம் எதிரானவன் அப்படிங்கிறது இல்ல. இதெல்லாம் நடக்குது. இதனால ஒரு பிரயோஜனம் இல்ல. நான் வந்து கோயில்ல சாப்பாடு போட்டேன்னா அதுக்கெல்லாம் புண்ணியம் கிடையாது. புண்ணியம் கிடையாது, பாவம் கிடையாது. புரியுங்களா? உண்மையாவே வந்து நீங்க ஒரு பசிக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு குடுத்தீங்க அப்படின்னா, அதுல வந்து ஒரு அவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சம்மந்தம் இல்லாதவனுக்கு போயி, நான் நல்லா அவங்க நல்ல நகையெல்லாம் போட்டு வருவாங்க. அவங்களுக்கு போயிட்டு இந்த சாப்பாடு இந்த மாரி தக்காளி சாப்பாடு கோயில்ல போய் போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுலலாம் பிரயோஜனம் கிடையாது. நீங்க 10,000 செலவு பண்ணி, 20,000 செலவு பண்ணி, 5,00,000 செலவு பண்ணி கோயில்ல இது போட்டீங்கனாலும் பிரயோஜனம் இல்ல. இதே வந்து ரூ. 5,00,000 செலவு பண்ணி, ரூ. 1,00,000 செலவு பண்ணி, ஒரு ஏழை எளியவங்களுக்கு இப்ப பக்கத்து கிராமத்துல இந்த மாரி அன்னதானம் போடுறோம் வாங்க சாப்பிடுங்க. அல்லது சாப்பாடு மிச்சமாச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் போய் இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, அதுல வந்து பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சும்மா விளையாட்டு கிடையாது. நீ சும்மா நான் பண்றேன் ஒரு பெருமைக்காகலாம் பண்ணா அது வேலை செய்யாது.